சமீபத்துல அவரு இசையமைத்த ஒரு படம். அந்த படத்துல ஒரு முக்கியமான ஒரு பாட்டு, ரொம்ப ஃபேமஸான ஒரு பாட்டு. அந்த பாடலை எழுதியவர் அதே மாரியான ஒரு பையன். அவர் வந்து உள்ள வந்தோனே, "சொல்லுங்க பாய்" அப்படின்னு சொல்லிட்டாராம் ரகுமான. இவரு ஷாக் ஆயிட்டாரு. சமீபத்துல அவரு ஒரு ஒரு பாட்டு பெரிய ஹிட்டான ஒரு சாங் எழுதின ஒரு பையன் வந்து, அவரும் அதே பாய் தான். உள்ள வந்தோனே, "எப்படி பாய் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களான்ட்டான். மீம்ஸ்ல எல்லாம் இருங்க பாய், என்ன பாய்? இருங்க பாய் மாரின்ட்டான். இவரு கம்போஸ் பண்ணிட்டு இருந்தவரு ஷாக் ஆயிட்டாரு. என்னப்பா நீ வந்து உள்ள வந்தோனே என்னைய வந்து சார்ன்னு கூப்பிட்டுக்கலாம், ரகுமான்னு கூப்பிட்டுருக்கலாம், இல்ல அண்ணன்னு கூப்பிட்டுருக்கலாம். அண்ணன் கூப்பிடுறதுல வந்து பார்த்தீங்கன்னா, அதுல ஒரு ஒரு இது இருக்கும். ஒரு ஆத்மார்த்தமான ஒரு உரிமை இருக்கும். இப்ப நீங்க தென் மாவட்டங்கள்ல மதுரை பக்கம்லாம் போயிட்டீங்கன்னா, ஒரே வயசுக்குள்ள இருப்பாங்க. சம்பந்தம் பண்ணியிருப்பாங்க. சம்பந்தியா இருப்பாங்க. இவரு அண்ணன் கூப்பிடுறாரு, அவர் அண்ணன்னு கூப்பிடுவாங்க. அதுல ஒரு உணர்வு இருக்கும். அப்ப நீங்க அண்ணன் அந்த பையன் வந்தவரு அண்ணன்னு ரகுமான் அண்ணன்னு கூப்பிட்டுருக்கலாம். இல்லாட்டி அண்ணன்னு கூப்பிட்டுருக்கலாம். இல்லாட்டி சார்ன்னு கூப்பிட்டுருக்கலாம். இல்லாட்டி எப்படியோ அவன கூப்பிட்டுருக்கலாம். பாய்ன்னோனே அவரு ஷாக் ஆயிட்டாரு.